கண் பார்வை குறைபாட்டுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் என்னென்னா சூடு தான் காரணம். கண்களை நம்ம குளிர்ச்சிப்படுத்துறது கிடையாது. கண்களை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது கிடையாது, பராமரிக்கிறது கிடையாது. குளிர்ச்சியாக பராமரிக்கிறது, டெய்லி குளிக்கிறோம், பாத்ரூமில் குளிக்கிறோம். அந்த காலத்தில் எல்லோரும் கிணத்துல குளித்தாங்க. கிணத்துல குளிக்கும்போது நல்லா முங்கி முங்கி குளிப்பாங்க, நல்லா கண்ணை திறப்பாங்க, நீந்துவாங்க. அதில் கண்களில் உள்ள சூடு குறைஞ்சிரும், தணிந்து விடும். அப்போ கண் பார்வை அந்த மாதிரி கண் பார்வை குறைபாடுங்கிறது ஏற்பட அந்த காலத்தில் வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி கண்களுக்கு நிறைய வேலை. நம்ம லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறோம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கணினி யூஸ் பண்ணுறோம், புத்தகம் படிக்கிறோம். கண்களுக்கு அவ்வளோ வேலை. அதில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டு ஒவ்வொரு நேரம் மாறும்போதும் அந்த கண்கள் சுருங்கி விரியும். கண்கள் ஒவ்வொரு நேரமும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்கள் அதில் உள்ள லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அவ்வளோ வேலை அதுக்கு. ஆனால் அது எப்படி சூடாகுது, கண்கள் சூடாகுது, மூளை சூடாகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்களை அந்த சூட்டை தணிக்கிறதே கிடையாது. தொடர்ந்து அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஓய்வே இல்லை. தூங்கிட்டாலே ஓய்வு கிடச்சிருது. அதோட ஓய்வுங்கிறது அந்த சூட்டை தணிக்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீரில் மூழ்கி குளிக்கணும், மூழ்கி நீந்தி குளிக்கணும். அது ஒரு வழி இருக்குது. அதுக்கு தூய்மையான தண்ணியும் தேவை. தூய்மையான தண்ணியில் தான், ஒரு கிணத்து தண்ணியில் தான் மூழ்கி நீங்கள் அல்லது ஒரு நீச்சல் குளமாக கூட இருக்கலாம். அங்கே கூட பூச்சி அது என்ன மருந்து தெளிப்பாங்க, கிருமிநாசினி மருந்து தெளிப்பாங்க. அதனால் நீச்சல் குளத்தில் நீங்கள் கண்ணை திறந்து கண்களில் உள்ள நீர் அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக நீங்கள் கண்களை திறந்து பண்ணிங்கன்னா அதில் உள்ள கெமிக்கல் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட நீங்கள் தூய்மையான நீர் உள்ள கிணறுகளில் ஆற்று நீர் அங்கெல்லாம் கண்ணை திறந்து வச்சு அந்த மாதிரி குளிப்பதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் கண்களை திறந்து குளிக்கணும். கண்களை திறந்து குளிக்கும்போது கண்களில் சூடு தணிஞ்சிடும், அன்னன்னைக்கு ஏற்படுகிற சூடு தணிஞ்சிடும். சரி, இப்போ பாத்ரூமில் குளிக்கிறோம். பாத்ரூமில் குளிக்கும்போது எப்படி அதுக்கான வாய்ப்பு? பாத்ரூமில் குளிக்கும்போது அதற்கான வாய்ப்பு இருக்குதா? கண்கள் குளிர்ச்சி அடையுமா? நம்ம தலையில் தண்ணி ஊற்றுறோம், கண்களை திறந்துட்டு குளிக்கணும். அப்போ அது போதாதானா? அதனால் அது போதாது. நமக்கு கண்களை திறந்து குளிக்கும்போது கண்களில் அந்த தலையில் ஊற்றுற தண்ணீர் கண்களுக்குள்ளே வழிஞ்சு வெளியே வரும். அது மட்டுமே அந்த சூட்டை தணிக்க போதாது. அதனால் நம்ம பாத்ரூமில் குளிக்கும்போது பக்கெட்டில் மூழ்கி தலையை மூழ்கி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். தலையை மட்டும் அந்த பக்கெட்டில் வாளியில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு நம்ம தலையை மூழ்கடிக்கணும் அந்த தண்ணியில். ஒரு 5 நிமிஷம் அல்லது 2 நிமிஷமாவது தினசரி இது ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அப்போ தலைப்பகுதியில் உள்ள நிறைய உறுப்பு, காதெல்லாம் குளிர்ச்சி அடையும், தலைப்பகுதி குளிர்ச்சி அடையும். தலைப்பகுதி தான் எளிதில் சூடாகக்கூடிய பகுதி, ஏன்னா முடியெல்லாம் இருக்குது. அது மாதிரி கண்கள் குளிர்ச்சி அடையும். இந்த வேலையை கண்டிப்பாக பண்ணணும். இது குளியல்ங்கிறது அவ்வளோ வேலைகள் இருக்குது. குளியலில் நம்ம நினைக்கிறோம் அதில் ஒரு சும்மா தலையில் ஊற்றி சோப்பு போட்டு குளிச்சுட்டு அப்படி கிடையாது. அந்த கண்களை குளிர்ச்சிப்படுத்தணும். நம்ம என்ன தான் சுத்தமாக குளித்து என்ன பிரயோஜனம்? கண்கள் குளிர்ச்சி ஆகலைன்னா கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுரும். கண் தெளிவாக தெரியாமல் போயிடும். அந்த லென்ஸை பாதிக்கப்படும். சூடு அதிகமாகி ரொம்ப நாளாகவே சூடு அதிகமாகி லென்ஸில் நிறைய விஷயம் பாதிக்கப்படும். கண் பார்வை குறைபாடு ஏற்படும். எழுத்துக்களை படிக்க முடியாது. ஒரு 40 வயசுக்கு மேலெலாம் எழுத்துக்கள்லாம் நிறைய பேருக்கு மங்கலாக தெரிய ஆரம்பிக்கிற காரணம் இந்த மாதிரி கண்களுக்கு நம்ம சிறப்பு கவனம் கொடுக்கறது இல்லை. அப்போ கண்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, கண்களில் நல்லெண்ணெய் பூசலாம். குறிப்பாக வெயில் காலத்தில் ஒரு ஏப்ரல், மே மாதம், ஜூன் மாதம், இந்த 3 மாதத்தில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம்னா, கண்களில் காலையில் இருந்துச்சோமா கண்களை சுற்றி நல்லெண்ணெய் தடவணும். அப்புறம் வெந்தயத்தை அரைச்சி தலையில் பூசி அது ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி அல்லது 4 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கணும். கண்களெல்லாம் பூசணும். அதனால் கண்களை குளிர்ச்சிப்படுத்துறதுங்கிறத நம்ம ஒரு நோக்கமாக வச்சுருக்கணும், ஒரு வாழ்க்கை முறையாக வச்சுருக்கணும். அடிக்கடி நிறைய வெள்ளரிக்காயெல்லாம் கண்களில் வைக்கிறாங்களே, அது மாதிரி கண்களை குளிர்ச்சிப்படுத்தணுங்கிறத நம்ம பல் விளக்குறோம்ல, வாய்க்குள்ளே இருக்கிற அந்த பல்லை நம்ம எடுத்து விளக்குற மாதிரி, எடுத்து விளக்கல உள்ளே வச்சுக்கிட்டே தான் விளக்குறோம். அப்படி விளக்குற மாதிரி கண்களை, இமைகளுக்குள்ளே இருக்கிற அந்த கண்களை குளிர்ச்சிப்படுத்துறது, அதுதான் கண்களை அந்த சூட்டை நம்ம தூய்மைப்படுத்தணும். கண்களுக்குள்ளே இருக்கிற அந்த சூடு தான் குப்பை. அதை தினசரி நம்ம வெளியேற்றி அதை குளிர்ச்சிப்படுத்தி தணித்து வைக்கும்போது அந்த கண் பளிச்சுன்னு தெரியும். அப்போ அதை நம்ம பண்ணி ஆகணும். அதை நம்ம பண்ணாமல் சும்மா சோம்பேறித்தனம் பட்டால் அப்புறம் சீக்கிரமாக கண் பார்வை குறைபாடு வந்துடும். ஒரு அளவுக்கு மேலே முத்திருச்சுனாக்கா அப்புறம் அதை நம்ம சரி பண்ணவே முடியாது. அன்னன்னைக்கு பார்த்துக்கிட்டால் தான் உண்டு. அதனால் இதிலெல்லாம் சோம்பேறித்தனம் படவே கூடாது. அதுக்கு நம்ம கிணத்துல குளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாது, ஆற்றுல குளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது குளத்தில் அது சுத்தமான தண்ணியாகவும் இருக்கணும். அழுக்கான தண்ணியில் நீங்கள் முங்கி குளிக்கக்கூடாது. முங்கி குளிக்கும்போது கண்ணை திறந்துட்டு குளிக்கக்கூடாது. அழுக்கான தண்ணியில் நிறைய கிருமி இருக்கும், அது கண்களில் தொற்றுவதற்கு
கண் வெளிகளில் தொற்று ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வீட்டில் குளிக்கிறோம். இப்போ எல்லாருமே பெரும்பாலும் எல்லாம் வீட்டில் தான் குளிக்கிறாங்க. பக்கெட்டில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு அந்த பக்கெட்டில் அகலமான பக்கெட்டாக வட்டாவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதில் நம்ம வந்து தலையை மூழ்கடித்து கண்களை திறந்து பார்த்து அந்த கண்களில் உள்ள சூடை வெளியேற்றுறதுக்கு நம்ம வந்து தினசரி ஒரு 2-3 நிமிஷமாவது அந்த பக்கெட்டில் தலையை மூழ்கடித்து கண்களில் உள்ள சூட்டை நம்ம வெளியே அனுப்பணும். இது வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய, கண்களை பாதுகாப்பதற்காக நம்ம கடைபிடிக்க வேண்டியது. அப்புறம் கண்களை சுற்றி நல்லெண்ணெய் பூசணும். வேறு என்னெல்லாம் வழி இருக்குது, வெந்தயத்தை கூட நல்லா அரைச்சி கண்களை சுற்றி பூசலாம். வெயில் காலங்களில் கண்களை சுற்றி பூசலாம். ரொம்ப நேரம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், அந்த கண்கள்லாம் குளிர்ச்சி அடையும். இப்படி வேறு ஏதாவது வழி இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை முறை. நம்ம பல் வளர்க்குற மாதிரி தான். கண்களை தூய்மை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுங்கிறது தினசரி வாழ்க்கை முறை. தினசரியாக நம்ம பல் வளர்க்குற மாதிரி தான். அப்போ தான் கண்கள் தெளிவாக கேட்கும். அதுமாதிரி தலையில் நம்ம வந்து தலையை வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கும்போது காது நல்லா கேட்கும், காது சூடு குறையும். அது சூடு தான் வந்து ஐம்புலன்களில் வந்து புலன் குறைபாடுகளுக்கு, கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு, கண் பார்வை குறையிறதுக்கு, காது கேட்காமல் போகிறதுக்கு, காது கேட்பதில் மந்தம் ஏற்படுவதற்கு, இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா இந்த சூடு தான் காரணம். இப்போல்லாம் நிறைய வேலை, கண்களுக்கு மூளைக்கும் நிறைய வேலை. மொபைல் ஃபோனு, கணினி, டிவி, புத்தகம் படிக்கிறோன்னு ஏகப்பட்ட வேலை. அதனால் வந்து இப்போ தான் நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்கணும். கண்களை குளிர்ச்சியாக வைப்பதன் மூலம், குளிர்ச்சியாக பராமரிப்பதன் மூலம் நம்ம கண் பார்வை திறனை வந்து நம்ம மீட்டெடுக்க முடியும். கண் பார்வை திறனை பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும். கண்ணாடி அணிவதை தவிர்க்க முடியும். கண்ணாடி அணிறதுக்கெலாம் இதான் காரணம். கண்களை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுல அவங்க கவனம் செலுத்தவே இல்லை. எது தன்னிச்சையாக நடக்குது அந்த விஷயம், கண் பார்வை குறைஞ்சி போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரியெல்லாம் கண்களை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முயற்சி சின்ன வயசுலேயே அவங்க பெற்றோர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தாக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டிருக்க விட்டது. கண்ணாடி அணிய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் கண்ணாடி அணிகிறது என்னென்னு போட்டிருக்குன்னா, அது பார்க்குறதுக்கு படித்தவங்க மாதிரி தெரியும், அதுக்காகவே அந்த கண்ணாடியை நேசிப்பாங்க. அதுக்காகவே அந்த கண் குறைபாட்டையும் அவங்க நேசிப்பாங்க. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டனால தான் கண்ணாடி அணிகிறோம். கண்ணாடி அணிந்ததால் தான் பார்ப்பவர்களுக்கு நாம் படித்தவர் போல தெரிகிறோம். அது ஒரு புகழ்ச்சி, ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க. அப்போ அவங்க கண் பார்வை குறைபாட்டை பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. அவங்க கண்ணாடி அணிகிறதே பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படின்னா கண் பார்வை குறைபாட்டையும் அவங்க பெருமையாக தான் நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். பார்த்தா படித்தவங்க மாதிரி தெரியும் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து அந்த மனநிலை மாறி இருக்குது. ஏன்னா கண்ணாடி அணிகிறதுக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யார் விரும்பினாலும் அது வந்து கண்ணாடி அணிவது ஒரு பெருமையான விஷயம். அதனால் இப்போ வந்து கண் பார்வை குறைபாடு இல்லைன்னா கூட அவங்கவுங்க கண்ணாடி அணிகிற வழக்கத்தை அவங்க விருப்பமாக தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். முன்னாடி அப்படி தான், கண்ணாடி அணிகிறவங்கள பார்த்து அவங்க படித்தவங்க அப்படிங்கிற அந்த பெருமை, அதை பார்த்தவங்க நிறைய பேர் அப்போ நம்மளும் கண்ணாடி போடணும், நமக்கு கண் பார்வை தெரியலைன்னா கூட நல்லா தெரிஞ்சால் கூட நம்ம கண்ணாடி போடணும், கண் பார்வையில் நமக்கு குறைபாடு இல்லைனாலும் அந்த கண்ணாடி போடணுங்கிற ஆசை வந்துருச்சு. அப்போ இப்போ கண் பார்வை குறைபாடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கண்ணாடி போடுறதுக்கு. கண்ணாடி போடுறதுக்கு நம்ம கண் பார்வை நல்லா இருந்தால் கூட நம்ம போடலாம் அப்படிங்கிற நிலைமை வரும்போது, அப்போது இன்றைக்கி கண் பார்வை குறைபாட்டினால் கண்ணாடி போடுறாங்க பாருங்கள், அவங்க இப்போ சிந்திக்கிறாங்க நமக்கு கண் பார்வை குறைபாடு உண்மையிலே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உணர்கிறாங்க. நம்ம கண் பார்வை ஏன் குறைபாடாக இருக்குது, ஆரோக்கியமாக இருந்திருக்கலாமே. கண்ணாடி அணிகிறதுக்கும் கண் பார்வை குறைபாட்டுக்கும் இப்போ சம்மந்தம் இல்லாமல் போச்சு. யார் வேணாலும் கண்ணாடி போடலாம். அதனால் கண்ணாடி அணிவதால் வந்து மற்றவங்க நம்மளை வந்து படித்தவங்களாக நினைப்பாங்க. அதனால் கண் பார்வை குறைபாட்டை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட காலம் போய் இன்றைக்கி வந்து கண் பார்வை குறைபாடு குறித்து கவலை அடைகிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் காது கேட்குறது என்றைக்குமே கேவலமாக தான் நினைப்பாங்க. அதை வந்து எல்லோரும் சிரிப்பாங்க. அதை யாரும் விரும்புகிறதே இல்லை. ஆனால் ஒன்று தெரியுமா, காது கேட்கலன்னா கூட கண் பார்வை சரியாக கேட்கலன்னா இப்போ தெரியலைன்னா காது கேட்காமல் போகும். கண் பார்வை யாருக்கெல்லாம் சரியாக தெரியலையோ, குறைவாக தெரியுதோ, மங்கலாக தெரியுதோ அவங்களுக்கு காதும் மந்தமாக தான் கேட்கும். ஏன்னா கண் பார்வை மங்கும்போது இந்த சத்தம் எங்கேருந்து வருது, ஒரு சத்தம் வரும், அது எங்கேருந்து வருது, யார் பேசுகிறா, நம்ம முன்னாடி நின்று பேசுகிறவங்க யார் அப்படிங்கிற கண் பார்வையே தெரிலனா யார் பேசுகிறா என்னன்னு தெரியாதுல்ல. அது ரெண்டும் ஒன்றோடு தொடர்புடையது. கண் பார்வை குறைஞ்சிதுன்னா காதும் சரியாக கேட்காது. அதனால் வந்து கண் பார்வை குறைபாடை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா கண் பார்வை குறைவாக இருந்தால் நம்ம கண்ணாடி போட்டுக்கலாம். ஆனால் வந்து கண் பார்வை குறைவாக இருந்தால் காதும் கேட்காம போயிடுமே. காது கேட்காமல் இருக்கிறத செவிட்டு மிஷின் வச்சுருக்கிறத வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. அது வந்து ஒரு அசிங்கமாக தான் நினைப்பாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி அதாவது உடல் குறைபாடுகளில் வந்து சந்தோஷப்படக்கூடாது, கவலைப்படணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கண்களை பாதுகாத்துக்கணும். கண்கள் தான் முக்கியம், புலன்கள் தான் முக்கியம்.
அதனால் அதுக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி நம்ம தொடர்ந்து பராமரித்து அதை சுத்தமாக தூய்மையாக வச்சு குளிர்ச்சியாக வச்சு கண் பார்வையை தெளிவாக பராமரிக்கணும். அதுதான் வந்து நம்முடைய அடிப்படை கடமையாக நம்ம நினைக்கணும்.